கர்த்தர் அருளும் ஆசீர்வாதங்களை விவரிக்கும் சங்கீதம் 128 Psalms 128. குடும்பம் செழிக்கவும் உழைப்பில் வெற்றி காணவும் நீண்ட ஆயுள் மற்றும் அமைதியான வாழ்க்கைக்குமான வாக்குறுதிகளை வழங்குகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சக் கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவர்களுக்கு வரும் ஆசீர்வாதங்களை விவரிக்கிறது. நாம் உழைக்கும் அனைத்துக்கும் பலன் கிடைக்கும். செழிப்பான திராட்சை தோட்டத்தைப் போலவும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மனைவியானது திராட்சை கொடி போலவும், பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகள் போல உங்கள் பந்திக்குச் சுற்றிலும் அமர்ந்திருப்பார்கள். இது குடும்பத்தின் பெருமையையும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது ஜெருசலேமின் நன்மையை காண்பார்கள். தங்கள் வாழ்நாட்கள் முழுவதும் செழிப்பையும் சமாதானத்தையும் காண்பார்கள் என்று வாக்குறுதி அளிக்கிறது. கர்த்தர் அருளும் ஆசீர்வாதங்களை விவரிக்கும் சங்கீதம் 128 Psalms 128. குடும்பம் செழிக்கவும் உழைப்பில் வெற்றி காணவும் நீண்ட ஆயுள் மற்றும் அமைதியான வாழ்க்கைக்குமான வாக்குறுதிகளை வழங்கும் சங்கீதம் 128. ஆமென்.